எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இந்த வீடியோவில் திருமணம் சம்பந்தமான ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஏன் இந்த விஷயத்த இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இது போன்ற ஒரு விஷயம் இது வரைக்கும் நானும் படிக்கலை, எனக்கு என் குருநாதர் சொல்லித்தரல, அல்லது என் நண்பர்கள்கிட்ட இதை பற்றி நான் பேசும்போது இதற்கான ஸ்டாண்டர்டான ஒரு ரூல் இருக்கிறதா அவங்களும் சொல்லலை. எனது ஒரு நண்பர், அவர் பேர் செந்திலதிபன், தற்சமயம் சீனாவில் ஷாங்காய் அப்படிங்கிற நகரத்தில் இருக்கார். அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 160 பெண்களோட ஜாதகத்தை கொடுத்து, இந்த 160 ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்தையும் கொடுத்து, அந்த ஆண் இந்த 160 ஜாதகங்களில் யாரை திருமணம் பண்ணிக்குவார் அப்படின்னு அவர் ஒரு டெஸ்ட் வச்சார். இந்த டெஸ்ட்டை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதனால நான் அதிலிருந்து விலகிட்டேன். இருந்தாலும் எனது மற்றொரு நண்பர் முத்துசாமி அப்படிங்கிறவர் அந்த டாஸ்கை எடுத்துக்கிட்டு 160 பெண் ஜாதகங்களையும் அந்த ஒரு ஆண் ஜாதகத்தையும் எடுத்து அவருக்கு தெரிந்த முறையில் ஃபில்டர் பண்ணி கிட்டத்தட்ட 7 ஜாதகங்களில் ஒரு ஜாதகத்தை இந்த ஆண் திருமணம் செய்துக்குவார் அப்படின்னு ஒரு முடிவை கொடுத்தாரு. இருந்தாலும் அவர் அதை ஃபைனல் பண்ணலை. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த விஷயம் எனக்கு எப்படி இதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்கிறது அப்படிங்கிறது தெரியாது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஒரு ஆண் எந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்குவாரு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதற்குன்னு ஏதாவது ஒரு ரூல் இருக்கும்ல ஜோதிடத்தில், அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தில் இந்த முயற்சியை எடுத்தேன். கடந்த 15 நாட்களாக இந்த முயற்சியை செய்து 4 விதிகளை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ரூல் திருமணம் செய்து கொள்ளும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது பொருந்தி வரும். அதே சமயம் இந்த 4 விதிகளும் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு வரனை ஃபைனலைஸ் பண்ண முடியும். இப்போ பார்க்குறோம், ஒருத்தங்க 4-5 ஆண்டுகளாக லவ் பண்ணுறாங்க. கடைசியில் ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த லவ் முறிவடைந்துருது, திருமணத்தில் முடியறது இல்லை. அதே சமயம் சில பெற்றோர்கள் தங்களுடைய வீட்டு வரனுக்கு 10 ஜாதகங்களை எடுத்துகிட்டு போய் ஜோதிடர் இடத்துல கொடுத்து பொருத்தம் பார்க்குறாங்க. பொருத்தம் பார்க்கும்போது அந்த 10 ஜாதகங்களை 7-8 ஜாதகங்கள் பொருத்தம் இருக்காது. கடைசியில் 2 ஜாதகங்கள் நட்சத்திர பொருத்தம் இருக்கு, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு ஜோதிடர் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த 2 பொருத்தமுள்ள ஜாதகங்களை பெற்றோர் எடுத்துட்டு போய் சம்பந்தக்காரர் வீட்டில் கொடுக்கும்போது 2 ஜாதகங்களும் பொருத்தம் இருக்குதுன்னு பதில் வரலாம், அல்லது 2 ஜாதகங்களும் பொருத்தம் இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தினால வசதி குறைவு, தகுதி குறைவு, அல்லது வருமானம் குறைவு, கல்வி குறைவு, ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த 2 பொருத்தமுள்ள ஜாதகங்களும் திருமணத்தில் முடியறதில்லை. அப்போ ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற விதத்துல ஜாதகங்களை பொருத்தம் பார்க்கறது முடிச்ச பிறகு பொருத்தமுள்ள ஜாதகங்களில் இது நிச்சயமாக திருமணத்தில் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாகவும் சப்போர்ட் பண்ணுற விதமாகவும் நான் இந்த விதிகளை எல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இதற்கென 4 விதிகள் இருக்கு. இந்த 4 விதிகளும் ஆணோட ஜாதகத்தை கொண்டு பெண்ணுக்கு பார்க்கணும், பெண்ணோட ஜாதகத்தை கொண்டு ஆணுக்கு பார்க்கணும். அதை பற்றி இப்போ சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ண போகிறோம். சிஆர்பி மெத்தட் அப்படிங்கிறத பற்றி முதல்ல நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு 2 நிமிஷம் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த மெத்தடு கிரக தொடர்புகளை அடிப்படையாக கொண்டிருக்கு. சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது, மேலும் சில முறைகளில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குதுன்னு கிட்டத்தட்ட 2500 ஜாதகங்களுக்கு மேலே ஆய்வு செய்யும்போது தெரிஞ்சுது. அதை கொண்டு தான் இந்த மெத்தட் உருவாக்கியிருக்கேன். அதில் முக்கியமாக வதம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது. வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்தில் ஏதாவது மற்றொரு கிரகம் இருந்தால் இந்த 2 கிரகங்களும் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறது. அதாவது ஒரு கிரகம் அமர்ந்த வீட்டிலிருந்து 7வது வீட்டை பார்த்தால் தொடர்பாகுது, 7வது வீட்டில் உள்ள கிரகத்தோடு தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதுபோல 7வது நட்சத்திரத்தில் உள்ள கிரகத்தோடையும் தொடர்பை ஏற்படுத்திக்குது. மேலும் வைநாசிகம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது.
வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்தை குறிக்கும். அதில் அமர்ந்த கிரகங்களும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றன. மேலும் திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றன. அதாவது திரிகோண வீடுகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது போல. பட் அது அல்ல. உதாரணத்துக்கு பாருங்க, அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது 2 நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். அந்த கிரகங்களை அந்த 2 நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். மேலும் வேறே நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றன. இது போல மேலும் சில முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குதுன்னு புதுசா ஆய்வுல தெரிய வந்துச்சு. அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த மெத்தடை டெவலப் பண்ணியிருக்கேன். அது நல்லா புரிஞ்சிருந்தா மட்டும்தான் சிஆர்பி மெத்தடில் கிரக தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு வருகின்ற விதிகளை நாம மேட்ச் பண்ணி பார்க்க முடியும். இப்போ அதை அடிப்படையாக கொண்டு திருமணம் யாருக்கு நடக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சது. இதற்காக ரூல் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் 60 கப்பிள்ஸோட ஜாதகத்தை எடுத்து கணவனோட ஜாதகத்தை கொண்டு மனைவிக்கும், மனைவியோட ஜாதகத்தை கொண்டு கணவனுக்கும் பார்க்கும் பொழுது இந்த விதிகள் சரியாக பொருந்தி வந்தது. உங்களுக்கும் இந்த விதிகளை எடுத்து உங்கள் கைகளில் உள்ள மணமக்களது ஜாதகத்தில் முதல்ல மேட்ச் பண்ணி பாருங்க. அதன் பிறகு இதை முயற்சி செய்த பிறகு பின்னர் வருகின்ற வரனுக்கு கூட இதை உறுதி செய்ய பயன்படுத்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கறது ஒரு ஆணோட ஜாதகம், ஒரு பெண்ணோட ஜாதகம். இந்த ஆணும் இந்த பெண்ணும் திருமணம் செய்த கணவன் மனைவி. இதுல முதல்ல ஆணோட ஜாதகத்தை கொண்டு பெண்ணோட ஜாதகத்திற்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற விதிகள் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க போறோம். இங்க பாருங்க, ஆணினுடைய லக்னம் என்னன்னு பார்க்கணும். இந்த லக்னத்திற்கு அதிபதி பெண்ணோட ஜாதகத்திற்கு 7ஆம் இடத்திற்கு சம்பந்தம் வரணும். மறுபடியும் சொல்றேன், ஆணினுடைய ஜாதகத்துல லக்னம் என்னன்னு பார்க்கணும். அந்த லக்னாதிபதி யாரு, அந்த லக்னாதிபதி பெண்ணோட ஜாதகத்துல லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு சம்பந்தம் வரணும். சம்பந்தம் அப்படின்னா 7ஆம் வீட்டில் இருக்கிறது, 7ஆம் வீட்டை பார்க்கறது, 7ஆம் வீட்டு அதிபதி லக்னாதிபதியோட, ஆணினுடைய லக்னாதிபதியோட தொடர்பு ஏற்படுத்திக்கிறது. இது போல பல முறைகள் வருது. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஆணினுடைய லக்னம் சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன். இந்த சூரியனை மட்டும்தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த சூரியனும் பெண்ணோட ஜாதகத்துல லக்னம் என்னன்னு பாருங்க, விருச்சிக லக்னம். இதனுடைய 7ஆம் வீட்டிற்கு சூரியனோட தொடர்பு வரணும். பாருங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம். விருச்சிக லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலேயே சூரியன் இருக்கு. அதாவது இது லக்னம், லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலேயே யார் இருக்கா, சூரியன் இருக்கார். அந்த சூரியன் இந்த ஜாதகருடைய லக்னத்திற்கு அதிபதியான சூரியன், ஆணினுடைய லக்னத்திற்கு அதிபதியான சூரியன் பெண்ணினுடைய லக்னத்திற்கு 7ஆம் வீட்லயே இருக்கார். இது ஈஸி மெத்தட்ல கவர் ஆயிருச்சு. இதே மாதிரி எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு விதத்துல ஆணினுடைய லக்னாதிபதி பெண்ணினுடைய லக்னத்திலிருந்து 7ஆம் வீட்டுக்கு தொடர்பு ஏற்படுத்தணும். இது ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்தது, ஆணினுடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு 2ஆம் வீட்டதிபதி பெண்ணினுடைய ஜாதகத்துல 2ஆம் வீட்டிற்கு தொடர்பு வரணும். மறுபடியும் சொல்றேன், ஆணினுடைய ஜாதகத்துல 2ஆம் வீட்டதிபதி யாரு, புதன். இந்த புதன் பெண்ணோட ஜாதகத்துல 2ஆம் வீட்டுக்கு தொடர்பு வரணும். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த விருச்சிக லக்னத்தின் 2ஆம் வீட்டு அதிபதி குரு. இந்த குரு கிரக பாதசாரத்துல பாருங்க எங்க இருக்குன்னு, ரேவதியில் இருக்கு. ரேவதி என்பது புதனோட நட்சத்திரம். இந்த புதன் ஆணினுடைய லக்னத்திற்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதி. அப்ப 2வது ரூல் மேட்ச் ஆகுது. அடுத்தது, ஆணினுடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்கின்ற தனுசு, இதன் அதிபதி குரு. இந்த குரு
பெண்ணினுடைய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சம்மந்தப்படணும். பாத்தீங்கன்னா குரு 5ஆம் வீட்லயே இருக்கிறது. 3 ரூல் மேட்ச் ஆகுது. அடுத்தது லக்னத்திற்கு, அதாவது ஆணினுடைய லக்னத்திற்கு 10ஆம் வீட்டிற்கு அதிபதி. 10ஆம் வீட்டிற்கு அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரன் பெண்ணோட ஜாதகத்துல லக்னத்தின் 4ஆம் வீட்டிற்கு தொடர்பு ஏற்படுத்தணும். இந்த 4ஆம் வீட்டிற்கு சுக்கிரனுடைய தொடர்பு வர வேண்டும். ஆணோட ஜாதகத்தின் 10ஆம் வீட்டதிபதியை சுக்கிரன் 4ஆம் வீட்டதிபதியான சனி லக்னத்தில் இருந்து சுக்கிரனை பார்க்கிறாரு. இப்படி டைரக்டா பார்த்தாலே போதும், ஆணோட ஜாதகத்துல சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் வீட்டதிபதிக்கும் பெண்ணோட ஜாதகத்துல 4ஆம் வீட்டிற்கும் தொடர்பு ஏற்பட்டதாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது 4மே பெண்ணோட ஜாதகத்திற்கு பொருந்தி வந்ததை பார்த்தோம். வைஸ் வெர்சா இப்ப பாருங்க, திருப்பி போடுறோம். பெண்ணோட ஜாதகத்துல லக்னாதிபதி யாரோ இந்த லக்னாதிபதி ஆணோட ஜாதகத்தின் 7ஆம் வீட்டிற்கு சம்பந்தப்படணும். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, பெண்ணோட லக்னாதிபதி செவ்வாய். இந்த லக்னாதிபதி செவ்வாய் ஆண் ஜாதகத்துல லக்னத்திற்கு 7ற்கு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். எப்படி வருது அப்படின்னா பாருங்க, ஆண் ஜாதகத்தின் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டதிபதி சனி கன்னியில செவ்வாயோட சேர்ந்து இருக்கு. இப்படி இருந்ததுன்னா பெண் ஜாதகத்தின் லக்னாதிபதி செவ்வாய் ஆண் ஜாதகத்தின் 7ஆம் வீட்டிற்கு, ஆண் ஜாதகத்தின் 7ஆம் வீட்டிற்கு தொடர்பை ஏற்படுத்துதுன்னு பார்க்குறோம். அப்போ ரூல் 1 மேட்ச் ஆகுது. அடுத்தது பாருங்க, பெண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதி குரு ஆண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டிற்கு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். எப்படி ஏற்படுத்துதுன்னா, ஆண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதி புதன் எங்க இருக்கு? 7ஆம் வீட்டுல இருக்கு. அது இருக்கிற நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க, பூரட்டாதியில் இருக்கு. பூரட்டாதி என்பது குருவோட நட்சத்திரம். அப்போ இங்க பாருங்க, பெண் ஜாதகத்துல 2ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு. இந்த குருவுக்கும் ஆண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதி புதனுக்கும் தொடர்பு ஏற்படணும். எப்படி ஏற்படுதுன்னா, இந்த 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் 7ஆம் வீட்டுல இருக்கு. என்ன நட்சத்திரத்துல இருக்குன்னு பாருங்க, புதன் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு. பூரட்டாதி என்பது குருவோட நட்சத்திரம். அப்போ பெண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதியும் ஆண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதியும் கனெக்ட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி அடுத்தது 3வது ரூல், பெண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி அது குரு தான். இந்த பெண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதிக்கும் ஆண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதிக்கும் தொடர்பு ஏற்படணும். இது ஈஸியாவே வந்துருச்சு. ஏன்னா பெண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி குருவும் ஆண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி யாரு? குருவே தான். அதனால பெண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி குரு இந்த லக்னத்திற்கு, அதாவது ஆண் ஜாதகத்துல லக்னத்திற்கு 5ஆம் வீட்டு அதிபதி குரு. அப்ப இரண்டுமே என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? மேட்ச் ஆயிடுச்சு, தொடர்பாயிருச்சுன்னு அர்த்தம். லாஸ்ட் ஒரு ரூல் இங்க பாருங்க, பெண் ஜாதகத்தினுடைய 10ஆம் வீட்டு அதிபதி யாரு? சூரியன். இந்த சூரியன் ஆண் ஜாதகத்தினுடைய 4ஆம் வீட்டுக்கு தொடர்பு ஏற்படணும். 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய்.
பெண் ஜாதகத்தின் 10ஆம் வீட்டு அதிபதி சூரியன், ரெண்டு கனெக்ட் ஆகணும். எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆண் ஜாதகத்தின் லக்னத்திற்கு 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் எங்க இருக்கு? 2ஆம் இடத்துல இருக்கு. இந்த செவ்வாய் பெண் ஜாதகத்தின் 10ஆம் வீட்டு அதிபதி சூரியன் எங்க இருக்கு? மீனத்தில் இருக்கு. அப்போ மீனத்தில் இருக்கிற சூரியனை இந்த செவ்வாய் 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால பெண் ஜாதகத்தின் 10ஆம் வீட்டு அதிபதி சூரியன் ஆண் ஜாதகத்தின் 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயோடு நேரடி பார்வை கொண்டு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறது. இப்படி ஒரு ஆணோட ஜாதகத்திலையும் அதே மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதகத்திலையும் 4 விதிகளும் பொருந்தி வந்தால் இந்த இருவரும் திருமணம் செய்து கொள்வார்கள் என்பதுல சந்தேகமே இல்லை. இப்போ இதற்கு இன்னொரு உதாரணம் பாருங்க. இங்க பாருங்க, நம்ம இப்ப பாக்குறது 2வது உதாரண ஜாதகம். இந்த ஆணும் இந்த பெண்ணும் கணவன் மனைவி. இவங்க ஜாதகத்துல நான் ஏற்கனவே சொன்ன அந்த 4 விதிகள் எப்படி பொருந்தி வருதுன்னு பார்ப்போம். இந்த ஜாதகர் பிறந்தது லக்னம் மீனம். இந்த லக்னத்திற்கு அதிபதி குரு. இந்த குருவும் இந்த பெண் பிறந்த லக்னம் துலாம், இதனுடைய 7ஆம் வீடு செவ்வாயினுடையது. அப்போ இந்த குருவும் 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் தொடர்பை ஏற்படுத்தணும். மறுபடியும் சொல்றேங்க, இந்த ஆண் பிறந்தது மீன லக்னம். இந்த லக்னத்திற்கு அதிபதி குரு. இந்த குருவும் பெண்ணினுடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு 7ஆம் இடம்ங்கிற மேசமான அதன் அதிபதி செவ்வாயும் தொடர்பு ஏற்படுத்திக்கணும். எப்படி ஏற்படுத்துறாங்கன்னு பாருங்க. ஆண் ஜாதகத்தின் லக்னாதிபதி குரு லக்னத்தில் இருந்து எங்க பார்க்கறாரு? பெண் ஜாதகத்தோட 7ஆம் வீட்டை பார்க்கறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் மேட்ச் ஆகுது. அடுத்தது ஆண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாயும் பெண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டிற்கு தொடர்பு ஏற்படுத்தணும். இது ஈஸியா வந்துருச்சு. ஏன்னா துலா லக்னத்திற்கு 2ஆம் இடம் செவ்வாயினுடையது. ஆண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதியும் பெண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாயா இருக்கிறதுனால இரண்டுக்கும் அந்த விதி பொருந்தி வருது. அடுத்தது ஆண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். பெண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டிற்கு தொடர்பை ஏற்படுத்தணும். இந்த சந்திரனும் 5 கூடிய சனியும் தொடர்பை ஏற்படுத்தணும். இப்போ நார்மலா பார்க்கும்போது சனி இருக்கும் நட்சத்திரம் சதயம். சதயம் ராகுவோட நட்சத்திரம். சூரியன் பாருங்க சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அப்போ சுவாதியில இருக்கிற சூரியனும் சதயத்துல இருக்கிற சனியும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அல்லது சதயத்தில் இருக்கிற சனியை சுவாதிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த சனியை என்ன பண்ணணும்? சூரியன் உள்ள இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஆண் ஜாதகத்தின் 5ஆம் இடமான கடகத்தை பெண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் பார்க்கிறாரு. அப்ப 3 விதி மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்தது ஆண் ஜாதகத்தின் 10ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு. இந்த குரு பெண் ஜாதகத்தின் 4ஆம் வீட்டுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும். அதாவது சனியும் குருவும் தொடர்பு கொள்ள வேண்டும். எப்படி வருதுன்னா, இங்க இருக்கிற குரு தனது 5ஆம் பார்வை மூலமாக 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனியை பார்க்கிறாரு. இன்னொரு மெத்தட்ல
சனி சதயத்தில் இருக்கு, சூரியன் சுவாதியில் இருக்கு. சதயத்தில் இருக்கிற சனியை சூரியன் உள்ள இடத்துல வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்பவும் இந்த குருவும் சனியும் கனெக்ட் ஆகிக்கிறாங்க. ஏன் குருவை சனி எடுக்கிறோம்? ஆண் ஜாதகத்துல லக்னத்திற்கு 10ஆம் வீட்டிற்கு அதிபதி குருவும், பெண் ஜாதகத்துல லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி சனியும் தொடர்பு ஏற்படுத்தணும். இதுதான் விதி. அந்த விதத்துல ஆண் ஜாதகத்திற்கு சொல்லப்பட்ட 4 விதிகளும் பெண் ஜாதகத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த 4 விதியும் பெண் ஜாதகத்தில் சொல்லப்பட்டு ஆணோடு பொருத்தி பார்க்கணும். அதை பார்க்கலாம். இங்க பாருங்க, இது பெண்ணோட ஜாதகம். இந்த ஜாதகத்தின் லக்னத்திற்கு அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த லக்னாதிபதி சுக்கிரன் ஆண் ஜாதகத்தின் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டிற்கு தொடர்பு ஏற்படுத்தணும். பெண் ஜாதகத்தின் லக்னாதிபதியானவர் ஆண் ஜாதகத்தின் 7ஆம் வீட்டிற்கு தொடர்பு ஏற்படுத்தணும். அந்த சுக்கிரன் லக்னத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அடுத்தது பெண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாயும் ஆண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதியும் தொடர்பு ஏற்படுத்தணும். ஆண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதி ஆல்ரெடி யாரு? செவ்வாய் தான். அதனால 2 வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால ரூல் 2 மேட்ச் ஆகுது. அடுத்தது பெண் ஜாதகத்துல லக்னத்திற்கு 5ஆம் வீடு, இதன் அதிபதி சனி. இந்த சனி ஆண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டோட தொடர்பை ஏற்படுத்தணும். அதாவது சந்திரன் பிளஸ் சனி கனெக்ஷன் வரணும். எப்படி வருதுன்னு பாருங்க. சனி எங்க இருக்கு? 12ஆம் வீட்டுல இருக்கு. சந்திரன் சிம்மத்தில் இருக்கு. கும்பத்தில் இருக்கிற சனி சிம்மத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்கறதுனால பெண் ஜாதகத்தினுடைய 5ஆம் வீட்டு அதிபதியான சனியும் ஆண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திரனும், இதுதான் முக்கியம், சந்திரனும் சனியும் கனெக்ட் ஆகணும். எப்படி? பெண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதியும் ஆண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதியும் கனெக்ட் ஆகணும். எப்படி கனெக்ட் ஆகுறாங்க? கும்பத்தில் இருக்கிற சனி சிம்மத்தில் இருக்கிற சந்திரனை பார்ப்பதால இந்த கனெக்ஷன் வந்துருச்சு. அடுத்தது லாஸ்ட், பெண் ஜாதகத்தினுடைய 10ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் ஆண் ஜாதகத்தின் 4ஆம் வீட்டிற்கு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். சந்திரன் சிம்மத்திலிருந்து கும்பத்தில் உள்ள புதனை பார்க்கிறார். இப்படி பார்க்கறதுனால பெண் ஜாதகத்தின் 10ஆம் வீட்டு அதிபதி சந்திரனும் ஆண் ஜாதகத்தின் 4ஆம் வீட்டு அதிபதியான புதனும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இந்த விதத்துல ஆண் ஜாதகத்திற்கு கூறப்பட்ட 4 விதிகளும் பெண் ஜாதகத்திலும், பெண் ஜாதகத்தில் சொல்லப்பட்ட 4 விதிகளும் ஆண் ஜாதகத்திலும் இருந்த காரணத்தினால இவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது. இவங்க கணவன் மனைவி இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் பார்த்து சரி பார்த்து பண்ணுனா அவங்க 2 பேரும் காலமெல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்களா அப்படின்னா அது அவங்களுடைய ஆண் மற்றும் பெண் கணவன் மனைவி ஜாதகத்துல விவாகரத்திற்கென சிஆர்பி மெத்தட்ல நான் சொல்லியிருக்கிற விதிகள் இருந்தால் திருமணம் நடந்த பிறகு எப்ப வேணாலும் பிரியலாம். அதனால இந்த சொல்லப்பட்ட விதிகள் திருமணத்திற்கு மட்டுமே பொருந்துமே ஒழிய அதன் பிறகு அவங்க வாழ்க்கை ஒற்றுமையெல்லாம் நம்ம இந்த விதியை வச்சு ஃபைனலைஸ் பண்ண முடியாது. இதற்கு இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கறது 3வது கணவன் மனைவி ஜாதகம். இதுல ஆணுக்கு கூறப்பட்ட விதிகள் என்ன, அது பெண்ணிற்கு பொருந்துதா, பெண்ணிற்கு கூறப்பட்ட விதிகள் ஆணுக்கு பொருந்துதான்னு பார்க்குறோம். கணவன் மனைவி ஆகணும் அப்படின்னா நட்சத்திர பொருத்தம் இருந்தாலும் பொருத்தம் சரியாக உள்ள அந்த 2, 3, 5, 10 ஜாதகங்களில்
இப்போ நம்ம சொல்ற விதி இருந்தா அந்த பர்டிகுலர் ஜாதகத்தை திருமணம் செய்ய முடியும். பொருத்தம் இருந்தும் இப்ப சொல்ற விஷயம் இல்லைன்னா அந்த 10 பொருத்தமுள்ள ஜாதகங்களும் நிராகரிக்கப்படும். இப்போ இந்த ஜாதகத்துல லக்னம் என்னன்னு பாருங்க. மகர லக்னத்துல இவங்க பிறந்திருக்காங்க. லக்னாதிபதி சனி. இந்த சனி பெண் ஜாதகத்தின் லக்னத்தில் இருந்து 7ஆம் வீட்டிற்கு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். இந்த லக்னாதிபதி சனி தான் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவே இருப்பதால ஃபர்ஸ்ட் ரூல் ஈஸியா மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதியும் பெண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியனும், அதாவது அந்த சனியும் இந்த சூரியனும் தொடர்பை பெற வேண்டும். எப்படி வர்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 10ஆம் வீட்டில் இருக்கு. சனி எங்க இருக்கு? கன்னியில இருக்கு. இருக்கிற நட்சத்திரம் சித்திரை. மேசத்தில் இருக்கிற சூரியனும் கன்னியில இருக்கிற சனியும் எப்படி தொடர்பு ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, சிஆர்பி மெத்தட்ல ஒன்று நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். என்னன்னா, ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலையும் அந்த கிரகத்தினுடைய வீட்லையும் உள்ள மற்ற கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். அதாவது இங்கேயே பாருங்க, சூரியன் இருக்கும் வீடு செவ்வாயினுடையது, சனி இருக்கும் நட்சத்திரம் சித்திரை செவ்வாயினுடையது. அப்ப செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உள்ள சனியும் செவ்வாயின் வீட்டில் உள்ள சூரியனும் தொடர்பு பெற்றதாக பொருள். இந்த விதத்துல 2வது விதி மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்தது 5ஆம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனும் பெண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாயும் பெண் ஜாதகத்துல பொருந்தி வரணும். எப்படி வருதுன்னு பாருங்க. இங்க சுக்கிரன் கும்பத்தில் இருக்கு, செவ்வாய் கன்னியில் இருக்கு. சுக்கிரன் இருக்கும் நட்சத்திரம் சதயம், செவ்வாய் இருக்கும் நட்சத்திரம் அஸ்தம். அஸ்தம் மற்றும் சதயம் 2 நட்சத்திரங்களும் வேதை நட்சத்திரங்கள். இந்த வேதை நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் இணையும். இதை சிஆர்பி மெத்தட்ல நான் கிரக தொடர்புகள் அப்படிங்கிற முறையில புதுசா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த விதத்துல ஆண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் பெண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயும் தொடர்பு பெறுகிறார்கள். அடுத்தது ஆண் ஜாதகத்தின் 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் பெண் ஜாதகத்தின் 4ஆம் வீட்டிற்கு தொடர்பு பெற வேண்டும். எப்படி? 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் இந்த ஜாதகத்தின் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால 4th ரூல் மேட்ச் ஆகுது. இதே மாதிரிதான் பெண் ஜாதகத்தில் இந்த 4 விதிகளும் ஆணுக்கு பொருந்த வேண்டும். பாருங்க, பெண் ஜாதகத்தினுடைய லக்னாதிபதி சந்திரன். இந்த சந்திரன் ஆண் ஜாதகத்தின் 7ஆம் வீட்டிற்கு தொடர்பு பெற வேண்டும். 7ஆம் வீடு கடகம், அதிபதி சந்திரன். அதனால ஃபர்ஸ்ட் ரூல் லக்னாதிபதி சந்திரன் ஆண் ஜாதகத்தின் 7ஆம் வீட்டிற்கு தொடர்பை ஏற்படுத்திட்டார். அடுத்தது பெண் ஜாதகத்தினுடைய 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன். இந்த சூரியன் ஆண் ஜாதகத்தினுடைய 2ஆம் வீட்டிற்கு தொடர்பு பெற வேண்டும். யாரோடு? அந்த வீட்டு அதிபதியான சனியோடு தொடர்பு பெற வேண்டும். பெண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதி சூரியனும்
ஆண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதி சனியும் தொடர்பு பெற வேண்டும். இங்க பாருங்க, சூரியன் ரிஷபத்தில் இருக்கு, சனி மிதுனத்தில் இருக்கு. அடுத்தடுத்த வீட்டுல இருந்தாலும் சூரியன் இருக்கும் நட்சத்திரம் மிருகசீரிஷம், சனி இருக்கும் நட்சத்திரம் மிருகசீரிஷம். சிஆர்பி மெத்தட்ல இந்த ரூலை பத்தி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை பத்தி நீங்க இந்த வீடியோவினுடைய கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் சிஆர்பி மெத்தட்னா என்னன்னு எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பெண் ஜாதகத்தினுடைய 2ஆம் வீட்டு அதிபதி சூரியனும் ஆண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதி சனியும் தொடர்பு பெற வேண்டும். சூரியன் இருக்கிறது 5ஆம் வீட்டில், சனி இருக்கிறது 6ஆம் வீட்டில். அடுத்தடுத்த வீட்டில் இருந்தாலும் இவங்க 2 பேரும் இருப்பது மிருகசீரிஷம் நட்சத்திரம், ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சூரியனும் சனியும் தொடர்பு பெற்றதாக எடுத்துக்கணும். அடுத்தது, பெண் ஜாதகத்தினுடைய 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாயும் ஆண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் தொடர்பு பெற வேண்டும். மறுபடியும் சொல்றேன், பெண் ஜாதகத்தினுடைய 5ஆம் வீட்டு அதிபதி, ஆண் ஜாதகத்தினுடைய 5ஆம் வீட்டு அதிபதி 2 பேர் கனெக்ட் ஆகணும். இப்போ செவ்வாய் எங்க இருக்கு? செவ்வாய் மீனத்துல இருக்கு. சுக்கிரன் எங்க இருக்கு? மிதுனத்துல இருக்கு. இது ரெண்டும் கனெக்ட் ஆகணும். இது ரெண்டும் கனெக்ட் ஆகணும். எப்படி கனெக்ட் ஆகும்? மீனத்தில் இருக்கிற செவ்வாய் தனது 4ஆம் பார்வை மூலமாக யாரை பார்க்கிறாரு? சுக்கிரனை பார்க்கிறாரு. அதனால இங்கே சொல்லப்பட்ட செவ்வாயும், அதாவது லக்னத்திற்கு 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயும் ஆண் ஜாதகத்துல லக்னத்திற்கு 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் என்ன பண்றாங்க? 4ஆம் பார்வையா பார்ப்பதால கனெக்ட் ஆகிக்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட் ரூல், பெண் ஜாதகத்தினுடைய லக்னத்திற்கு 10ஆம் வீட்டிற்கு அதிபதி, 10ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாயானவர் ஆண் ஜாதகத்தினுடைய 4ஆம் வீட்டிற்கு தொடர்பு பெற வேண்டும். இந்த வீடு 10ஆம் வீடு. ஏன் அப்படின்னா இதர் ரூல், பெண் ஜாதகத்தின் 10ஆம் வீட்டு அதிபதி ஆண் ஜாதகத்தின் 4ஆம் வீட்டிற்கு தொடர்பு பெற வேண்டும். ஏன்னா இந்த வீட்டினுடைய அதிபதிய செவ்வாய். அதனால இந்த 4 விதிகளும் ஆண் ஜாதகத்துல பொருந்தி வருது. அதனாலதான் இவங்க 2 பேரும் கல்யாணமாகி கணவன் மனையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த 3வது எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்ப நம்ம பார்க்கறது 4வது கணவன் மனைவியோட ஜாதகம். இதுல சிஆர்பி மெத்தட்ல நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற அந்த 4 விதிகளும் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆண் ஜாதகத்தினுடைய லக்னாதிபதி சனி. இந்த சனி பகவான் பெண் ஜாதகத்தினுடைய லக்னத்திற்கு 7ஆம் இடம் அப்படிங்கிற மீனத்திற்கு தொடர்பு பெற வேண்டும். பிளாக்ல இருக்கிறது ஒரிஜினல் ஜாதகம், ப்ளூல எழுதிட்டு இருக்கிறது ஓவர் ரைட் பண்ணிட்டு இருக்கேன் புரியறதுக்காக. இப்போ இந்த லக்னாதிபதி, ஆணினுடைய லக்னாதிபதி சனி பெண் ஜாதகத்தினுடைய 7ஆம் வீடுங்கிற குருவிற்கு எப்படி தொடர்பு வருதுன்னா, கிரக பாதசாரத்துல பாருங்க, சனி பகவான் இருக்கும் நட்சத்திரம் விசாகம். விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். அதனால ஆண் ஜாதகத்தின் லக்னாதிபதி பெண் ஜாதகத்தின் 7ஆம் வீட்டிற்கு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்தது, இங்க ஆண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டதிபதி சனி பெண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டிற்கு வரணும். பாருங்க, ஆல்ரெடி எங்க இருக்கு? 2ஆம் வீட்டிலேயே இருக்கு. அதனால ரூல் மேட்ச் ஆகுது. அடுத்தது, லக்னத்திற்கு 5ஆம் இடம்ங்கிற ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன்.
ஆண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் பெண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டிற்கு தொடர்பு பெற வேண்டும். எப்படி வருதுன்னா, இந்த வீட்டின் அதிபதி சனி எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. இந்த வீடு யாருது? துலாம், சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த லக்னத்தின் ஆண் ஜாதகத்தின் லக்னத்திற்கு 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் பெண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி சனி தொடர்பு ஏற்படுத்தியிருக்கு. லாஸ்ட் ரூல், ஆண் ஜாதகத்தினுடைய 10ஆம் இடம், இதன் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் பெண் ஜாதகத்தினுடைய 4ஆம் வீட்டிற்கு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். மறுபடியும் சொல்றேன், ஆண் ஜாதகத்தினுடைய லக்னத்திற்கு 10ஆம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிரன் பெண் ஜாதகத்துல லக்னத்திற்கு 4ஆம் வீட்டிற்கு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். தொடர்பு எப்படி வருதுன்னா, இங்க பாருங்க, மிதுனத்துல இருக்கிற சுக்கிரன் 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஆண் ஜாதகத்தினுடைய 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் பெண் ஜாதகத்தினுடைய 4ஆம் வீட்டிற்கு தொடர்பை ஏற்படுத்தியிருக்கார். இப்ப சொல்லப்பட்ட இந்த 4 விதிகளும் பெண் ஜாதகத்துல இருக்கிற மாதிரி பெண் ஜாதகத்துல சொல்லப்பட்ட 4 விதிகளும் ஆண் ஜாதகத்துக்கு வருதான்னு பார்க்கலாம். பெண் ஜாதகத்தினுடைய லக்னம் கன்னி, இதன் அதிபதி புதன். இந்த புதன் ஆண் ஜாதகத்தினுடைய 7ஆம் வீட்டிற்கு தொடர்பு பெற வேண்டும். எப்படி வருதுன்னா, 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. புதன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. மேசத்தில் இருக்கிற புதனும் கும்பத்தில் இருக்கிற சந்திரனும் கனெக்ட் ஆக மாட்டாங்க. அப்ப எப்படி பெண் ஜாதகத்தினுடைய லக்னாதிபதி புதன் ஆண் ஜாதகத்தின் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டிற்கு தொடர்பு வருது அப்படின்னா, சிஆர்பி மெத்தட்ல சொல்லியிருக்கேன், திரிகோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை அந்த நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். இங்க பாருங்க, புதன் இருக்கும் நட்சத்திரம் பரணி, இங்க சிம்மத்துல சனி இருக்கு இல்லையா, இந்த சனி இருக்கும் நட்சத்திரம் பூரம். அப்போ பரணியில இருக்கிற புதனை பூரம் நட்சத்திரத்திற்கு இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். இதுக்கு 120 டிகிரி கேப் இருக்கும். இப்போ பரணியில் இருக்கிற புதனை பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிற சனியோட இடத்திற்கு கொண்டு வரோம். யார? புதனை கொண்டு வரோம். புதன் வந்த பிறகு கும்பத்தில் இருக்கிற சந்திரனும் சிம்மத்தில் இருக்கிற புதனும் சமசப்தமமா பார்த்துக்கிறாங்க. அப்போ ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கணும். இது மாதிரி அடுத்தது லக்னத்திற்கு 2ஆம் இடம் யாரு? ரிஷபம், இதன் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனும் ஆண் ஜாதகத்தினுடைய 2ஆம் வீட்டு அதிபதி சனியும் தொடர்பு பெற வேண்டும். இப்பதான் நான் சொன்னேன், லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி சனி ஜாதகத்தில் எங்க இருக்கு? இங்க இருக்கு, அதாவது சிம்மத்தில் இருக்கு. இந்த சனி இருக்கும் நட்சத்திரம் பாருங்க, பூரம். பூரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ பெண் ஜாதகத்தினுடைய லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் ஆண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதியான சனி, ரெட் கலர்ல இருக்கிறது ஓவர் ரைட் பண்ணினது, பிளாக்ல இருக்கிறது ஒரிஜினல் ஜாதகத்தில் இருக்கிற பிளானட்டரி பொசிஷன். இந்த சனி இருக்கும் நட்சத்திரம் பூரம். பூரம் என்பது பெண் ஜாதகத்தின் 2ஆம் வீடு. அதனால பெண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதியும் ஆண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதியும் கனெக்ட் ஆகிக்கிறாங்க. அடுத்தது லக்னத்திற்கு 5ஆம் வீட்டு அதிபதி யாரு? சனி.
இந்த சனியும் ஆண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் கனெக்ட் ஆகணும். எப்படி கனெக்ட் ஆகுறாங்க இப்பதான் நம்ம பார்த்தோம். 5க்குடைய சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்ன? பரணி, பூரம், பூராடம். இந்த பூரம் நட்சத்திரத்துல தான் இங்க சனி இருக்கு. அதாவது பெண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி சனி, ஆண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனோடு கனெக்ட் ஆகணும். எப்படி கனெக்ட் ஆகுறாங்க? பெண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி சனி, ஆண் ஜாதகத்தினுடைய 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரங்களில் ஒன்று என்ன? பரணி, பூரம், பூராடத்துல பூரம் நட்சத்திரத்துல சனி இருக்கு. அதனால பெண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதியும் ஆண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதியும் கனெக்ட் ஆகிக்கிறாங்க. லாஸ்ட் ரூல், பெண் ஜாதகத்தினுடைய லக்னத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபதி புதன். இந்த புதனும் ஆண் ஜாதகத்தினுடைய 4ஆம் வீட்டு அதிபதியும் கனெக்ட் ஆகணும். எளிமையாகவே பார்த்தா தெரியுது. 10ஆம் வீட்டு அதிபதி புதன் ஆண் ஜாதகத்தினுடைய லக்னத்திற்கு 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயோடு டைரக்டாவே கனெக்ட் ஆயிருக்கு. பாருங்க, கிளியர் பண்ணிட்டு இன்னொரு தடவை காமிக்கிறேன். பெண் ஜாதகத்தினுடைய 10ஆம் வீட்டு அதிபதி புதன். அந்த புதன் எங்க இருக்கு? ஆண் ஜாதகத்தினுடைய 4ஆம் வீட்டுல இங்க செவ்வாயோட சேர்ந்து இருக்கு. 10ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியும் கனெக்ட் ஆகணும். இந்த விதத்துல பெண் ஜாதகத்தில் உள்ள அந்த 4 விதிகளும் ஆண் ஜாதகத்துல பொருந்தி வந்ததுனாலதான் இவங்க திருமணம் செய்து கணவன் மனைவியாக இருக்க முடிஞ்சிச்சு. இது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கறது 5வது கணவன் மனைவியினுடைய ஜாதகம். இந்த 5வது ஜாதகத்துல இது ஆணனுடைய ஜாதகம், இது பெண்ணினுடைய ஜாதகம். இவங்க 2 பேரும் கணவன் மனைவி ஆகிறதுக்கு சிஆர்பி மெத்தட்ல இருக்கிற முதல் விதி, ஆண் ஜாதகத்தின் லக்னாதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் பெண் ஜாதகத்தினுடைய லக்னத்திற்கு 7ஆம் வீட்டிற்கு தொடர்பு ஏற்படுத்தணும். இந்த லக்னாதிபதி தான் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதி. அதனால ரூல் 1 மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்தது, ஆண் ஜாதகத்தினுடைய லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி குரு. இந்த குரு பெண் ஜாதகத்தினுடைய 2ஆம் வீட்டிற்கு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். அதாவது குருவும் இந்த வீட்டினுடைய அதிபதி புதனும் தொடர்பு பெற வேண்டும். இங்க பாருங்க, நார்மலான மெத்தட்ல பார்க்கும்போது குரு புதன் கனெக்ஷன் வரல. அப்ப எப்படி சிஆர்பி மெத்தட்ல ஃபைண்ட் அவுட் பண்ண கணவன் மனைவிக்கான 2வது விதி மேட்ச் ஆகுது அப்படின்னா, 2ஆம் வீட்டிற்கு அதிபதி புதன் இருக்கிறது ரிஷபத்துல என்ன நட்சத்திரத்துல இருக்கு? ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கு. இங்க கேது இருக்கு இல்லையா? கேது இருக்கிற நட்சத்திரம் திருவோணம். இந்த 2 நட்சத்திரமும் சந்திரனுடையது. அதனால ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிற இந்த புதனை கேது உள்ள திருவோணம் நட்சத்திரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது சிஆர்பி மெத்தட்ல புதுசா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த புதன் இருக்கும் நட்சத்திரம் என்ன? திருவோணம் நம்ம வச்சுக்கணும். இங்க குரு இருக்கும் நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. குரு இருக்கும் நட்சத்திரம் அசுவதி அல்லது அசுவனி. நான் இந்த வீடியோவோட பிகினிங்ல சொன்னேன், வதம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து எண்ணி வந்தா திருவோணம் என்பது 22வது நட்சத்திரம். அதே மாதிரி திருவோணத்திலிருந்து அஸ்வினி எண்ணி வந்தா 7வது நட்சத்திரம். இந்த 7வது நட்சத்திரம்னா வதம், 22வது நட்சத்திரம்னா வைநாசிகம். இந்த மாதிரி பாருங்க, திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அசுவனி 7வது நட்சத்திரம். 7வது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதனும் குருவும் தொடர்பு பெற்றதாக எடுத்துக்கணும். ஏன் மறுபடியும் சொல்றேன், ஆண் ஜாதகத்தினுடைய 2ஆம் வீட்டு அதிபதி குரு, பெண் ஜாதகத்தினுடைய 2ஆம் வீட்டு அதிபதி புதன். இந்த 2 பேரும் தொடர்பு வரணும். அடுத்தடுத்த வீட்டில் இருந்தா ஒரே
நட்சத்திரங்கிற கார்த்திகையிலிருந்து டிஃபால்ட்டாக கனெக்ட் ஆகிக்கும். அப்படி இல்லை, குரு மேசத்துல அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கு, புதன் ரோகிணியில் இருக்கு. இப்படி இருக்கும்போது கனெக்ட் ஆனதாக எடுக்க முடியாது. அப்போ எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா, புதன் உள்ள ரோகிணியும் கேது உள்ள திருவோணமும், இந்த ரெண்டுமே யாரோடது? சந்திரனுடைய நட்சத்திரம். அதனால ஒரே கிரகத்தினுடைய 2 நட்சத்திரத்தில் உள்ள புதனை கேது உள்ள திருவோணம் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இருப்பதாக வைத்துக் கொள்ள வேண்டும். திருவோணம் நட்சத்திரமும் குரு உள்ள அஸ்வினி நட்சத்திரமும் வதம் வைநாசிக நட்சத்திரங்கள். இந்த வைநாசியம் நட்சத்திரத்தில் இருக்கிற இந்த குருவும் புதனும் கனெக்ட் ஆகிட்டதாக எடுத்துக்கணும். அப்போ இது 2வது ரூல் மேட்ச் ஆகுது. அடுத்தது, ஆண் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5ஆம் இடம், இதன் அதிபதி குரு. இந்த குருவும் பெண் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கன்னி, இதன் அதிபதி புதன், இதுவும் தொடர்பு பெற வேண்டும். இங்க சொன்ன மாதிரி தான், லக்னத்திற்கு 5ஆம் இடத்த அதிபதி குரு, லக்னத்திற்கு 5ஆம் இடத்த அதிபதி புதன். இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க? அடுத்தடுத்த வீட்டில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன ரோகிணியில் இருக்கிற புதனை திருவோணம் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண பின்னாடி திருவோணமும் அசுபதியும் வதம் வைநாசி நட்சத்திரங்கள். அதனால திருவோணத்தில் இருக்கிற புதனும் அஸ்வினியில் இருக்கிற குருவும் கனெக்ட் ஆகிக்குவாங்க. ஏற்கனவே 2ஆம் வீட்டு அதிபதி குரு புதன் கனெக்ஷனுக்கு சொன்ன அதே விஷயம்தான் இப்போ 5ஆம் வீட்டு அதிபதியான புதனுக்கு குரு தொடர்பு மேட்ச் ஆகி வருது. 4வது ரூல், ஆண் ஜாதகத்துல 10ஆம் வீட்டிற்கு அதிபதி சூரியன். இந்த சூரியனும் பெண் ஜாதகத்துல லக்னத்திற்கு 4ஆம் வீட்டு அதிபதியோடு தொடர்பு பெற வேண்டும். இங்க இந்த வீட்டினுடைய அதிபதி யாரு? சூரியன். டிஃபால்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு. அதாவது ஆண் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபதியும் பெண் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4ஆம் வீட்டு அதிபதியும் கனெக்ட் ஆகணும். அப்போ 10ஆம் வீட்டு அதிபதி சூரியனே இங்க 4ஆம் வீட்டு அதிபதியா இருக்கிறதுனால இந்த ரூல் மேட்ச் ஆயிடுச்சு. அப்ப இங்க சொல்லப்பட்ட 4 விதிகளும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தி வருகிறது. இதோட நிக்க கூடாதுங்க, அப்படியே வைஸ் வர்சா மாத்தணும். அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ பெண் ஜாதகத்தின் லக்னாதிபதி யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரன் ஆண் ஜாதகத்தினுடைய லக்னத்திற்கு 7ஆம் வீட்டிற்கு தொடர்பு பெற வேண்டும். இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன், இந்த லக்னத்தின் 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். அதனால இந்த ரோல் மேட்ச் ஆகுது. அடுத்தது, பெண் ஜாதகத்துல லக்னத்திற்கு 2ஆம் இடம் மிதுனம், இதன் அதிபதி புதன். இந்த புதன் ஆண் ஜாதகத்தினுடைய 2ஆம் வீட்டிற்கு தொடர்பு ஏற்பட வேண்டும். பெண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டு அதிபதி புதன் ஆண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டிற்கு தொடர்பு பெற வேண்டும். இந்த புதன் இருக்கிறது ஜாதகத்துல எங்க இருக்கு? குருவோட வீட்டுல இருக்கு. 2ஆம் இடம் குருவோனுடைய வீடு, புதன் இருக்கிறது குருவோட வீடு. அதனால குருவோட வீட்டுல இருந்தா 2ஆம் வீட்டிற்கு புதன் தொடர்பு கிடைச்சதாக நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, இந்த ஆண் ஜாதகத்துல குரு இருப்பதும் சுக்கிரன் இருப்பதும் வீடு பரிவர்த்தனை ஆகுது. அப்ப இந்த குரு எங்க வந்ததா எடுத்துக்கணும்? அவருடைய சொந்த வீட்டுக்கு வந்ததா எடுத்துக்கணும். சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டுக்கு வந்ததா எடுத்துக்கணும். அப்போ குருவும் இந்த புதனும் கனெக்ட் ஆகிக்கிறாங்க. பெண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி புதன் ஆண் ஜாதகத்துல 5ஆம் வீட்லயே இருக்கு. அதனால இந்த 3வது ரூல் மேட்ச் ஆகுது. கடைசி ரூல், இந்த பெண் ஜாதகத்தின் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டிற்குடைய சனி ஆண் ஜாதகத்துல 4ஆம் வீட்டிற்கு தொடர்பு தர வேண்டும்.
டிஃபால்ட்டா ஆண் ஜாதகத்தின் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? சனி பகவான். அதனால இந்த பெண்ணிற்கு சொல்லப்பட்ட 4 விதிகளும் ஆண் ஜாதகத்திலும் அப்படியே பொருந்தி வருது. இது போல இப்போ நான் எடுத்திருக்கிறது 5 ஜாதகம் எடுத்திருக்கேன். அதாவது 5 கப்பிள்ஸ், 5 கணவன் மனைவியோட ஜாதகத்தை எடுத்திருக்கேன். இந்த விதிகள்லாம் எப்படி ஒன்றுக்கொன்று பொருந்தி வருதோ அதே மாதிரி முதல்ல உங்க கையில் இருக்கிற ஜாதகத்தை எடுத்து மேட்ச் பண்ணி பாருங்க. மேட்ச் பண்ணி பார்க்கும்போது சில இடர்பாடுகள் நிச்சயம் வரும். ஏன் வரும் அப்படின்னா, நம்ம நார்மலாக கிரகங்கள் ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்தா சொல்லப்பட்ட விதிகள் ஈஸியாக மேட்ச் ஆகுதுங்கிறது புரிஞ்சுக்க முடியும். சில சமயங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி பரிவர்த்தனையில் தொடர்பு ஏற்படும். சில சமயங்களில் அமர்ந்த நட்சத்திரங்கள் மூலமாக தொடர்பு வரும். சில சமயங்களில் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்ததுனால தொடர்பு வரும். வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்ததுனால தொடர்பு வரும். கிரகங்களை திரிகோண நட்சத்திரத்தில் இடம் மாற்றி வைப்பதன் மூலமாக தொடர்பு வரும். இது போல ஏதாவது ஒரு விதத்துல தொடர்பு வரும். நம்ம 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கஷ்டத்தை கொடுக்குன்னு ஈஸியா சொல்ற மாதிரி இந்த விதிகளை எளிமையாக சொல்ல முடியாது. இதற்கு பயிற்சி எடுக்கணும். நானும் கூட இந்த விதிகளை 10 நாள் கண்டுபிடிச்ச பிறகு 60 கணவன் மனைவி ஜாதகத்தை எடுத்து 60 முதல் 70 கணவன் மனைவி ஜாதகத்தை எடுத்து அந்த ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இப்போ நான் சொன்ன மாதிரி விதிகள் இருக்கான்னு பார்த்தேன். எல்லாத்துலேயும் இருந்த பிறகு உறுதி செய்யப்பட்ட பிறகு எனது நண்பர் முத்துசாமி ஐயா, நண்பர் டாக்டர் விஜயகுமார் அவர்கள், எனது மாணவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், இது போல இன்னும் ஒரு நபரோடு பேசி அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத ஃபோனில் வெரிஃபை பண்ணின பிறகுதான் இந்த விதிகளை ஒரு வீடியோவாக எடுத்து அனைத்து ஜோதிடர்களும் ஜோதிட மாணவர்களும் இந்த ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறதுனால எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தனிப்பட்ட ஆர்வத்தில் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் பயிற்சி செய்து முயற்சி செய்து பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே எனக்கு சொல்லப்பட்டுள்ள இந்த நம்பருக்கு கால் பண்ணி டவுட் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க. நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு உங்களுடைய சந்தேகத்தை ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறேன். திருச்சிற்றம்பலம்.